ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நான் உங்களோட திருப்பாவை அருளிய ஆண்டாள் நாச்சியாரை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். தமிழ்நாட்டில் மதுரை பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஒரு ஊரில் விஷ்ணு சித்தருங்கிற பெரியாழ்வார் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு வைஷ்ணவர். தினமும் அவர் காலையில் எழுந்த உடனே தன் வீட்டில் உள்ள நந்தவனத்திலிருந்து பூக்கள்லாம் பறித்து, எல்லா விதமான பூக்களும் அந்த நந்தவனத்தில் இருக்குமா, அதெல்லாம் பறித்து அதெல்லாம் மாலையாக தொடுத்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் உள்ள வடபத்திரசாயிங்கிற பெருமாளுக்கு அர்ப்பணிச்சுண்டு வந்துட்டுருந்தார். விஷ்ணு சித்தருங்கிற பெயருக்கு ஏத்தாப்பில் அவர் சதா சர்வ காலமும் பெருமாளையே நினச்சிண்டு அவர் இந்த கைங்கரியெல்லாம் பண்ணின்னு வந்துட்டுருந்தார். அவர் 4000 திவ்ய பிரபந்தத்தின் முக்கிய படைப்புகளில் 2ஆன பெரியாழ்வார் திருமொழி மற்றும் திருப்பல்லாண்டை இயற்றியுள்ளார். இப்படி ஒரு நாள் அவர் காலையில் செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்ற போனாராம். அப்போ அங்கே திடீர்னு ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டிருக்கு. உடனே அவர் அந்த குழந்தை அழற சத்தம் பக்கம் போய் பார்த்துருக்கார். ஒரு துளசி செடி அடிவாரத்தில் ஒரு பெண் குழந்தைய இவர் பார்க்கிறார். குழந்தைய பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இது பூமி தேவியோட ஒரு அவதாரம் தான்னு மனசில் நினச்சிட்டு அந்த குழந்தைய கையில் தூக்குறார். தூக்கின உடனே அந்த குழந்தைக்கு கோதைன்னு பேர் வைக்கிறார். பெருமாளுக்கு நித்தியமுமே புஷ்ப கைங்கரியம் செய்கிறதுனால அவர் எப்போவுமே மாலை தொடுத்துட்டே இருக்கார் இல்லையா. அதனால் அவருக்கு இந்த குழந்தைய கையில் எடுத்த உடனே அந்த குழந்தை ஒரு கண்ணுக்கு மாலை மாதிரியே தோணித்தான், பூ மாலை மாதிரியே. அதனாலேயே கோதைன்னு பேர் வச்சாராம். கோதைங்கிறதுக்கு பூமாலைங்கிற அர்த்தமும் உள்ளது. பூமாதேவியின் அம்சமான இந்த கோதை ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தாள். பெரியாழ்வார் இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய புராண கதைகள், கண்ணனோட லீலைகள்லாம் சொல்லிகிட்டே இருப்பாராம். கோதை இப்படி கண்ணனோட கதைகள்லாம் கேட்க கேட்க கண்ணன் மேலே அவளுக்கு ஆழ்ந்த பக்தி வந்துதான். எப்பவும் கண்ணனையே மனசில் நினச்சுட்டே இருந்தாலாம். அவள் வளர வளர கண்ணன் மேலே இருக்கிற அன்பும் வளர ஆரம்பிச்சுதான். இப்படி ஓங்கி உலகளந்த உத்தமனின் மீதுள்ள அன்பு என்னும் விதை விருட்சமாக வளர ஆரம்பித்த உடனேயே அவள் மனசில் கண்ணனே தன்னோட மணவாளனாக வர வேண்டும் என்று தீர்மானித்தாள். ஆனால் கோதை அவள் தந்தை வடபத்திரசாயிக்கு கட்டி வச்சிருந்த மாலையை எடுத்து தான் சூட்டி கொண்டு அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவளோட தந்தைக்கு தெரியாமல் அந்த மாலையை தான் சூட்டி கொண்டு பின்பக்கம் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற பெரிய கிணத்துல தன்னோட பிரதிபிம்பத்தை கண்டு கழித்து கொண்டே அவள் தான் பெருமாளுக்கு, அதாவது கண்ணனுக்கு ஏற்ற பொருத்தமுடையவளா என்று பார்ப்பாளாம். அப்படி ஒரு பக்தியும் அன்பும் அவளுக்கு கண்ணன் மேலே இருந்தது. அதை இதே மாதிரி மாலை போட்டு பார்த்து அழகு பார்த்துட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு வைக்கிற வழக்கம் வச்சுட்டு இருந்தா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவளோட கேசம் மாலையில் சிக்கி இருக்கிறத பெரியாழ்வார் பார்த்து விடுறார். பார்த்த உடனே ரொம்ப அதிர்ந்து போய் கோதையை கண்டிக்கிறார். கண்டிச்சுட்டு வேற ஒரு புது மாலையை எடுத்துன்னு போய் வடபத்திரசாயிக்கு சாத்துறதுக்கு போகிறார். அர்ச்சகர் புதுசாக கட்டின மாலையை வடபத்திரசாயிக்கு சாத்துறார். சாத்தின உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த மாலை அப்படியே அருந்து விழருது. இவளுக்கெல்லாம் ரொம்பவே வருத்தமாக போய்டுறது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அர்ச்சகர் முகமாக பெருமாள் சொல்கிறார், கோதை சூடி களைந்த மாலையே எனக்கு விருப்பம் அப்படின்ட்டுன்னு. உடனே இவாளுக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துதான். ஒரே பெரியாழ்வாருக்கு சந்தோஷமாக, எப்பேற்பட்ட தெய்வ குழந்தை நம்ம குழந்தை அப்படின்னு நினைக்கிறார். அந்த நாள்லேருந்து வடபத்திரசாயி பெருமாளுக்கு கோதை சூட்டிய மாலையே அணிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து கோதையும் சூடி கொடுத்த சுடற்கொடியானாள். ஆண்டவனின் மனதையே கவர்ந்து ஆண்டு விட்டதால் கோதை ஆண்டாள் என்றும் அழைக்கப்பட்டாள். ஆண்டாளுக்கு இறைவனின் மேல் உள்ள அன்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. இதை கண்டு அவளுடைய தந்தை கவலைப்படுறார். அவளுக்கு பொருத்தமான வரனை அவர் தேட ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ஆண்டாள் தான் இறைவனை மட்டுமே மணப்பேன் என்று உறுதியாக கூறுகிறாள். ஆண்டாள் அவள் தந்தையிடம் விஷ்ணுவின் 108 திவ்ய கஷேத்திரங்களையும் அதனுடைய மகிமைகளையும் பற்றி வினவிக்கொண்டே வந்தாளாம். பெரியாழ்வார் ஒவ்வொரு கஷேத்திரத்தின் மகிமையும் கூறினாராம். வடமதுராவில் உள்ள கிருஷ்ணனை பற்றி கூறியவுடன் அவள் மெய் சிலிர்த்தாளாம்.
திருமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீனிவாசரை பற்றி கேட்டவுடன் சிரித்தாளாம். அழகர் கோவிலில் உள்ள அழகரை பற்றி கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைந்தாளாம். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீ ரங்கநாதரை பற்றி கேட்டவுடன் அவள் பரவசம் அடைந்தாளாம். தனக்கு ஸ்ரீ ரங்கநாதரே மணவாளனாக வர வேண்டும் என்று தந்தையிடம் கூறினாளாம். கோபியர்கள் எப்படி கண்ணனை அடைய காத்தியாயினி விரதம் இருந்தார்களோ அதே போல ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக கருதி, தன்னையே ஒரு கோபியாக கருதி, தன் தோழிகளை எல்லாம் ஆய்ச்சிகளாக கருதி கண்ணனை நினைத்து பாவை நோன்பு தொடங்க ஆரம்பித்தாள். ஆண்டாள் இந்த பாவை நோன்பை மார்கழி 1ஆம் தேதி ஆரம்பித்து 30 நாள் கடுமையான விரதம் இருந்து அனுஷ்டிக்கிறாள். ஆண்டாள் தினமும் விடிக்காலையில் எழுந்துண்டு நீராடிட்டு பால் நெய்ன்னு எதுவுமே சாப்பிடாம கண்ணனையே மனதார நினைத்து கொண்டு தினமும் ஒரு பாசுரம் பாடி திருப்பாவைங்கிற பெரிய பொக்கிஷத்தை நமக்கு அருளி இருக்கிறாள். திருப்பாவை மொத்தம் 30 பாசுரங்கள் அடங்கியது. ஆண்டாள் முதல் 5 பாசுரங்களில் கோவிந்தனின் மகத்துவத்தை கூறுகின்றாள். 6லிருந்து 15 வரை கண்ணனின் லீலைகளை கூறுகின்றாள். அறியாமையில் மூழ்கியிருக்கும் கோபிகளை எழுப்புகின்றாள். 16வது பாசுரத்துலேருந்து 25 வரைக்கும் கண்ணன் மாளிகையில் இருப்பவர்களை துயில் எழுப்புகின்றாள். அதாவது வாயிற்காவலன், யசோதை, நந்தகோப்பர், நப்பின்னை, கண்ணன், லக்ஷ்மி தாயார், இப்படி எல்லாரையும் அவை எழுப்புகிறார். 26வது பாசுரத்தில் கண்ணனிடம் தங்கள் நோன்புக்கு தேவையானவற்றை பரிசாக அளிக்க வேண்டுகின்றாள். 27வது பாசுரத்தில் கண்ணபிரான் தன்னை கட்டாயமாக ஆட்கொண்டான் என்று உறுதியாக எண்ணி அவள் இப்படி பாடுறாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், இப்படின்னு பாடுறா. ஆண்டாள் கண்ணனிடம் அவர்களுக்கு அருட்செல்வமும் பொருட்செல்வமும் கேட்கிறாள். விதவிதமான அணிகலன்கள், புத்தாடைகள், இவைகள்லாம் அவள் கேட்கிறாள். விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து கண்ணனோட கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம் என்று கூறுகிறாள். கூடாரை வெல்லும் என்ற சொல்லிலிருந்து கூடாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது. இந்த கூடாரவள்ளி எல்லா பெருமாள் கோயில்களிலும் மார்கழி 27ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ரொம்ப விமர்சையாக நடக்கும். அதுவும் ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்கெல்லாம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம், ஆராதனை எல்லாம் செஞ்சு அவர்களுக்கு அக்கார அடிசல் அப்படிங்கிற பிரசாதம் நிவேதனம் பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் வழங்குகிற வழக்கம் இருக்குது. வீட்லேயும் இதை செஞ்சு சுவாமிக்கு நிவேதனம் செய்கிற வழக்கமும் இருக்குது. ஆண்டாள் நமக்கு திருப்பாவை மட்டும் அருளலை, நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறதையும் அருளியிருக்கா. அதில் ஒன்று என்னென்னா வாரணம் 1000 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் கண்ணன் தன்னை மனம் செய்து கொண்டதாக தான் கண்ட கனவை இந்த வாரணம் 1000ல் விவரிச்சிருக்கா. ஒரு முக்கியமான பாசுரத்தையும் நாம் பார்க்கலாம். இதுவும் நாச்சியார் திருமொழியில் 89வது பாசுரம். ஆண்டாள் தன்னுடைய தந்தையின் குலதெய்வமான திருமாலிருஞ்சோலையில் வீற்றிருக்கும் அழகருக்கு இப்படி ஒரு வேண்டுதலை வைக்கிறார். அதாவது தனக்கும் ரங்கமன்னாருக்கும் திருமணம் அவர் நடத்தி கொடுத்தாருன்னா அவருக்கு 100 தடா வெண்ணையும் அக்கார அடிசலும் சமர்ப்பிப்பதாக சொல்கிறார். இப்படிப்பட்ட பக்திக்கும் அன்புக்கும் பகவான் கீழிறங்கி வரமாட்டாரா என்ன? ஒரு நாள் திருமாலிருஞ்சோலையில் உள்ள அழகர் குரத்தி வேஷத்தில் ஆண்டாள் வீட்டிற்கு வரார். அங்கே குறி சொல்கிறார். ரங்கநாதரே அவளை மணப்பார் என்று உறுதி அளித்து திரும்பி விடுகிறார். ஆண்டாளின் கனவிலும் இறைவன் தன்னை மணந்து கொள்ளப் போவதாக கூறுகிறார். ஆண்டாள் வாரணம் 1000ல் உரைத்தபடி ஒரு நாள் பகவான் 1000 யானைகளுடன் பெரியாழ்வாரின் வீட்டுக்கு வருகிறார். ஊர் மக்கள்லாம் இதை பார்த்து திகைத்து போக ஆண்டாளும் பெரியாழ்வாரும் பகவானை உடனடியாக அடையாளம் கண்டு கொள்கின்றனர். ஒரு பிரம்மாண்டமான மற்றும் மங்களகரமான சூழ்நிலையில் பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாளை ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு மனம் முடித்து கொடுத்தார். திருக்கல்யாணம் முடிந்த பிறகு இந்த தெய்வீக தம்பதியினர் ஸ்ரீரங்கம் கோயிலின் கருட மண்டபம், சந்தன மண்டபம், காயத்ரி மண்டபம் எல்லாவற்றையும் கடந்து இறைவனோட அச்சாவதார மூர்த்தியுடன் ஒன்றாக கலந்தனர். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை காப்பாற்றி வெளிவந்த பொழுது இப்படி உரைத்திருக்கிறார். யார் ஒருவர் மனம், மொழி, மெய் ஆகிய 3ம் நல்ல நிலையில் இருக்கும்போது
எனக்கு பூமாலையும் பாமாலையும் சமர்ப்பித்து என்னை சரணடைகிறார்களோ அவர்களை நான் பிறவிக்கடலிலிருந்து மீட்டுவேன் என்கிறார். இதை உலகுக்கு உணர்த்தவே பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதரித்து பூமாலையும் பாமாலையும் பகவானை மகிழ்விக்கும் என்பதை நிரூபித்து காட்டினார். நாமும் இந்த நேரத்தில் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் ஸ்ரீ ஆண்டாளையும் வணங்கி அவர்களோட அருளை பெறுவோமாக. தேங்க்யூ.